பாமகவை சேர்ந்த ராமலிங்கம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 8 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த ராமலிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இவர் பாத்திரிக்கடை தொழில் செய்து வந்தார். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். மதமாற்றம் செய்வதை ராமலிங்கம் கண்டித்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பிரச்சினையில்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த கொலை வழக்கில் 18 பேர் குற்றம் சாட்டப்பட்டு 10 நபர்கள் கைதான நிலையில் 5 பேர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டனர். இது தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டு வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பூம்பாறை பகுதியில் பதுங்கியிருந்த முகமது அலி என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். இந்நிலையில் இன்று திண்டுக்கல் பேகம்பூர் பகுதி ஜின்னா நகரில் வசித்து வரும் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொருளாளர் ஷேக் அப்துல்லா இல்லத்தில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் ஒட்டஞ்சத்திரம் யூசுப் என்பவரது இல்லத்திலும், வத்தலகுண்டு பகுதியைச் சேர்ந்த உமர் என்பவரது இல்லத்திலும், கொடைக்கானல் உள்ளிட்ட 8 இடங்களிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்.